சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். சோ நான் தேஜஸ்வி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டம் துண்டமா வெட்டி போடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு கோவம் வருது. நமக்கு எதனா ஒரு பவர் இருந்ததுன்னா, எதனா எப்படி சொல்றது, அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது. இவ்வளவு ஒரு காம கொடூரனா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஐயோ தலையே சுத்துது. எப்பயோ நடந்த கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகவும் முடியல. ஆல்ரெடி கேஸ் பதிஞ்சு உள்ள போயிருந்தாலும் இவங்க அப்பீல் பண்ணி மேல் இடத்துல போய் அப்பீல் பண்ணி தப்பிச்சிருவாங்களோன்ற ஒரு கண்ணோட்டத்துல அந்த கேஸ் அவ்வளவா எனக்கு வந்து என்னடா இது, அப்ப ஒரு ஒரு பெண்களுக்கு எதுவுமே நீதியே கிடைக்காதுன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பிளட்டி டேஷ் 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 இடியட்டுக்கு வந்து நம்ம பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பட் ஆனா என்ன அந்த ரிசல்ட், அந்த தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன இந்த ஆள் பண்ணான்றது தெரியணும்ல. வேற யார பத்தியும் பேசலங்க, காசிய பத்தி தான் பேசுறோம். நாகர்கோவில் காசிய பத்தி உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா முழுமையா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கீப் வாட்சிங். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பிகாஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நம்ம சேனல்ல இந்த வீடியோ வாட்ச் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ நைட்டு தூங்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம சேனல் மூலமா நான் உங்களுக்கு தெரியப்பட்டது கான்டென்ட்டா கொடுத்துருவேன். சோ அதை நீங்க தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ சப்போர்ட் பண்ணுங்க guys, keep watching on. யார் இந்த காசி? பேரெல்லாம் நல்லாதாங்க இருக்கு, காசி ராமேஸ்வரம் விஸ்வநாதன் சொல்லிட்டு. ஆனா பண்ற வேலை தான் ரொம்ப கேவலத்திலயும் கேவலமா இருக்கு. இந்த காசி அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, சோசியல் மீடியால நல்லா பேசுறது, பழகிறது, பல்ல காமிக்கிறது, அவருக்கு இருக்க கொஞ்சோண்டு கலரை வச்சுக்கிட்டு நான் அழகா இருக்கிற ஒரு ஆண் மன்மதன் அப்படின்னு மனசுல நினைப்பா என்னன்னு தெரியல. அதனால வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து பிட்ட போடுறது. இந்த பெண்களுக்கும் கொஞ்சம் கூட புத்தி கூர்மையா இல்லாம ஒருத்தவன் நல்லா இருந்துட்டா போதுமா, அழகா இருந்துட்டா போதுமா, நல்லா பேசிட்டா போதுமா, அன்பா பேசிட்டா போதுமா, அவன் உண்மையா அன்பா பேசுறானா பொய்யா அன்பா பேசுறான்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ உண்மையா உன்னை சொல்லட்டுமா, உண்மையா அன்பா இருக்கிறவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தவே தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பை பாட்டம் ஹார்ட் ரொம்ப லவ்வா இருக்கவங்க, ரொம்ப உண்மையா இருக்கவங்களுக்கு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவே தெரியாதுங்க. சும்மா உங்களுக்கு எடுத்த உடனே அன்பா இருக்காங்க, அப்படியே பாசமா இருக்காங்க, ரொம்ப கேரிங்கா இருக்காங்க, ரொம்ப லவ்வபிள், அப்பா வாட் எ கிரேட் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் வந்து பேசுறான், கேரக்டர் அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்றானா, தாலின்ற ஒரு விஷயத்த வந்து கழுத்துல வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த பெண்மை அப்படின்ற விஷயத்த தியாகம் பண்ணுங்க. முன்னாடியே லவ் பண்ணிட்டேன், ஐயோ நேசிட்டேன், ஐயோ ஐயோ இவங்கதான் எல்லாமே அப்படின்னு அவங்க நம்மள அவ்வளவு நேசிக்கிறாங்க, அப்படியே கண்மூடித்தனமா லவ் காட்டுறாங்க. பிளடி டேஷ் இடியட்ஸ்ங்களுக்கு வந்து ஏங்க நம்ம சியா கேஸ் ஆல்ரெடி என்கொயரி பண்ணி கேஸ போட்டுட்டு இருக்கோம். 4-5 வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. பொண்ணே அந்த அளவுக்கு கண்ணை கட்டி மாயையை உருவாக்கி ஒருத்தவனை வந்து ஆல்ரெடி மேரேஜே பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படியே அட் டைம்ல பேரலா இங்க அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேமிலி பாக்குற என்கேஜ்மெண்ட் சொசைட்டில ரொம்ப ரிச் பீப்புள், அதாவது அல்ட்ரா ரிச் பீப்புள் ஃபேமிலியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பெண்ணே இப்படி பண்றாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. பெண்களுக்காச்சும் இந்த இடத்துல நீ அடங்கிதான் ஆகணும்ன்ற ஒரு பிடிப்பு இருக்கு வாழ்க்கையில. இந்த இடத்துல நீ தப்பு செஞ்சுட்டனா நீ அசிங்கப்பட்டுடுவ, மானம் வந்து கப்பல் ஏறிடும், உன்னால வந்து சமூகத்துல தலை காட்ட முடியாது, பெத்தவங்கல இருந்து உன்னை சார்ந்தவங்கல இருந்து உன்னோட சர்க்கிள் சரௌண்டிங், உன்னோட நெய்பர்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் முகத்திலுமே நீ முடிக்க முடியாதுன்ற அளவுக்கு பெண்ணு வந்து அவளுடைய பெண்மையை இழந்துட்டா அவளை வந்து ஐயோ அசிங்கப்பட்டுடுவோமே அப்படின்ற ஒரு பிடிப்பு உங்களுக்காவது இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு அந்த விஷயமே கிடையாதுங்க. அன்பு உள்ளங்களே, பெண்கள், குழந்தை, என்னுடைய சின்ன பிள்ளைங்களை சொல்றேன், என் ஏஜ் ஆளுங்களை சொல்றேன், மிடில் ஏஜ்ல இருக்கவங்களை சொல்றேன், தயவு செய்து நான் கல்யாணம் ஆகி மேபி ஒரு பார்ட்னர் இழந்து சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க, இல்ல சிங்கிளா இருக்கிறவங்க, டிவோர்ஸ் கேட்டகரியில எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அம்புல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ப்ளீஸ் யாரையும் நம்பாதீங்க. லவ் குடுக்குற மாதிரி குடுக்குறாங்கன்னா அதை ட்ரஸ்டே பண்ணாதீங்க. அங்கீகாரத்தோட கல்யாணம் பண்ணுங்க, கவர்மெண்ட் ப்ரூஃபோட லீகலா சட்டப்படி மேரேஜ் பண்ணுங்க, அப்புறம் உங்க பெண்மையை கொடுங்க. ஓகேவா? நம்பிட்டோம், லவ் பண்ணிட்டோம், ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு எதையும் பண்ணிடாதீங்க. அப்புறம் கடைசி, ஏன்னா அவன் குழந்தை குத்துட்டு போயிட்டா நீங்க தான் அவஸ்தப்படுவீங்க. புரிஞ்சுதா? அவன் ஈஸியா டாட்டா காமிச்சு போயிடுவான். அதனாலதான் அத்தனை பிள்ளைகள் அனாத ஆசிரமத்துல தாய் தந்தை இல்லாம இந்த உலகத்துல பூத்து ஒரு தப்புமே பண்ணாத பிள்ளை அம்மா அப்பா இல்லாம அனாத ஆசிரமத்துல கிடக்குதுங்க. அதான் பெண்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா ஏன் இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறேன்னா, இந்த காசின்ற நபர் என்ன பண்ணிருக்காரு, 120 பெண்ணை வேட்டையாடி இருக்காங்க. 120 பெண்ணு அப்படிதான் கேஸ் போட்டு உள்ள போனாரு. அந்த சோசியல் மீடியால பேசி பழகி அப்படியே ரொம்ப நல்லவ மன்மத வேஷம் போட்டு, ஸ்ரீபுத்திர வேஷம் போட்டு, கடைசியில தேவையான பணங்களை வாங்கி அம்மாக்கு கேன்சர், அது இது லொட்டு லொசுக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டு சொல்லி அது இதுன்னு சில நான் பொண்ணுங்க தான் இப்படி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி பசங்க கிட்ட இருந்து புடுங்குறாங்க. நான் இவ்வளவு நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்களும் ஒரு பக்கம் அந்த லூட்டியை பண்ணிட்டு தான் இருக்காங்க பொழுது. அந்த மாதிரி கேட்டகரியில பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க பொழுது. ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல பொழுது. ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. உனக்கு நான் குறை இல்ல, எனக்கு நீ குறை இல்ல அப்படின்னு ரெண்டும் போட்டி போட்டு பண்ணுதுங்க பொழுது. இப்போ ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல, எப்ப அழிய போகுதுன்னு வேற தெரியல. சத்தியமா இந்த மாதிரியான தீவிரவாதத்தை விட இது மகா தீவிரவாதமா இருக்குதுங்க. மகா கொடுமையா இருக்கு, மகா பாவமா இருக்குது.
அந்த பொண்ணுகிட்ட கேன்சர், அந்த பொண்ணு இல்ல எல்லா பொண்ணுகிட்டயும் பல விட்டு போட வேண்டியது. அம்மாக்கு கேன்சர், நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், உங்களுக்கே தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது அந்த கேன்சருக்கு இவ்வளவு, ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவாகும், நான் என்ன பண்ண தெரியல, அப்படியே அழுது வேஷம் போட்டு பொண்ணுங்க கிட்ட வந்து அப்படியே காசை கறக்கிறது பொழுது. இதே மாதிரி இன்னொரு நாய் இருக்குது, பிளாடி டாஷ் இடியட். அந்த வீடியோ அதை பத்தி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, என் கண் முன்னாடியே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிலிட்டரி ஆபீசரோட வைஃப் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு ஹீரோ இருக்காரு, மன்மதன் இருக்காரு. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிள்ல சொல்றேன், அப்படியெல்லாம் ஒரு மன்மதன் ஹீரோ இருக்காரு. அதனால அந்த பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அது பேசினா ஏதோ பர்சனல் வஞ்சன்ஸ்ல பேசுற மாதிரி ஆயிடும். இந்த டாபிக் நம்ம வருவோம். அந்த காசை நிறைய வாங்கி நிறைய கட்டா படத்தை அடிக்க அப்படியே சோசியல் மீடியால பெருசா சீனா போட்டான் ஒருத்தவன். அவன் தான் இந்த காசி நாகர்கோயில் ஆளு. ஓகேவா, அப்புறம் எங்கடா இது, எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் வந்து அப்படி பார்க்கல அந்த கண்ணோட்டத்துல. நான் வந்து என்னால முடியும், நான் சம்பாதிப்பேன், எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு தெம்பு இருக்கு, நான் அதுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுவேன், நான் லட்சக்கணக்கான நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்ற அந்த டார்கெட்ல போயிட்டு இருக்கேன். அதனால நான் அந்த மாதிரி யோசிக்கல, ஐயோ இவனுக்குலாம் எங்கிருந்துதான் காசு வருது அந்த மாதிரி நான் யோசிக்கல. ஓகேவா, ஆனா நிறைய மக்கள் பார்த்தவங்களுடைய பார்வை அப்படிதான் இருந்திருக்கும். இவனுக்குலாம் எங்கிருந்துதான் காசு வருது தெரியும், கட்டுக்கட்டா அடி சோசியல் மீடியால காட்டுறாங்க நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதெல்லாம் இப்படி இந்த மாதிரி நிறைய பெண்கள் கிட்ட சில பல மன்மத வேஷங்கள் போட்டு வேட்டைகள் ஆடி அதன் மூலமா ஒரு சிம்பத்தி ஸ்டோரியை சொல்லி அதன் மூலமா கறந்த பணத்துல தலைவர் அந்த ஜெய்ஜாண்டிகா சோசியல் மீடியால பணம் கட்டுக்கட்டா அடிக்கி காமிச்சிட்டு இருந்தது. இதுல இந்த மூதேவி மொன்னமுஞ்சி வேற வந்து என்னன்னு சொல்லுது, ஒரு இந்த நம்மளுடைய பொள்ளாச்சி சம்பவம் பாத்தீங்களா, பொள்ளாச்சி சம்பவம். அந்த சம்பவத்துல வந்து ஒரு பயங்கரமா வைரல் ஆயிட்டு போயிட்டு இருந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து பொன் குழந்தைங்கள அதுக்கு இவன் பேசியிருக்கான் அசிங்கமா. எவ்வளவு டீசென்டா கிளாஸ் பீப்புள் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றது, இந்த இடியட் அவ்வளவு கிளாஸ் பீப்புள் பேசுற மாதிரி ஒரு அட்வைஸ் வேற சோசியல் மீடியால அந்த டைம்ல கொடுத்துருக்கு. என்னன்னு கொடுத்துருக்குன்னா, என்னால அதுதான் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த லாங் வீடியோவை இப்ப மேக் பண்றேன். என்னன்னா, கண்ணுக்குட்டி வீட்டுல வச்சு வளர்க்கணும், ரோட்ல கண்ணுக்குட்டி போச்சு விட்டோம் அப்படின்னா லாரி அடிப்பட்டு தான் சாகுன்னு சொல்லியிருக்கான். அந்த கண்ணுக்குட்டின்னு சொன்னதே இந்த பிளடி இடியட் வந்து பெண்களை சொல்றான். கண்ணுக்குட்டி ரோட்டுக்கு தான் போவேன்னா ரோட்ல லாரியில அடிப்பட்டு சாக தான் செய்யும். ஏண்டா நீ வந்து பல பெண்களை அவங்களோட பெண்மையை தொட்டு அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து போட்டோ பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணி அப்படி சம்பாதிச்சு அப்படி இருக்கிற உனக்கே இந்த லெவல் திமுரு இருக்குது, இந்த லெவல் மயிறு பேச்சு பேசிட்டு இருக்குன்னா, சாரி மக்களே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு பெண்கள் வந்து இன்னைக்கு பைலட்டா இருக்காங்க, பிளைட் ஓட்டுறாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆண்களால சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு மன்னிச்சுக்கோங்க, என்ன ஒரே ஒரு இது பேசுவீங்கன்னா நீங்க வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் மேல இருக்க அவுத்துட்டு ரோட்ல நடப்ப நீ அவுத்துட்டு நடப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த ஒரு வெங்காயத்தை தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ஆண்கள் வந்து பெண்களை மேல இருக்கிற ஆடையை கழட்டிட்டு பாக்குறதுக்கு உண்டான தைரிய திராணி இல்லாம பெண்கள் ஆபாசமா வராங்க, அவ வேசின்னு பட்டம் கட்டுறீங்க. பெண்களுக்கு அதே மாறுபக்கம் தான் உங்களுக்கும் இருக்கு. நீங்க சட்டையை கட்டிட்டு பனியன் இல்லாம நிக்கும் போது பெண்களுக்கு நாங்க அதை ஆபாசமா பாக்குற அந்த மாதிரி மனநிலைமை எங்களுக்கு இல்ல. நாங்க உங்களை அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்கல. அதனால நாங்க வந்து உங்களை வந்து அசிங்கமா நினைக்கல, நீங்க அதை அசிங்கமா நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய இறைவனுடைய படைப்பே அப்படிதான். மேல பெண்களுடைய விஷயங்களை பார்த்தோம்னா ஒரு ஹார்மோனல் வந்து உங்களுக்கு ஜெனடிக்கா வந்து சுரக்கிறதுனால வந்து அது வந்து உங்களுக்கு காம இச்சையா உங்களுக்கு உணர்வு தூண்டுது. அதனால நீங்க இவ்வளவு அசிங்கத்தை எடுத்து கொட்டுறீங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நீங்க அவுத்து போட்டு நியூடா இருந்தா கூட நாங்க வந்து தப்பா நினைக்க மாட்டோம். அதாவது சில பெண்களை மட்டும் சொல்றேன், ஓகேவா? அது எந்தெந்த நேரத்திலயோ எந்தெந்த இடத்துலயோ யார்கிட்டயோ அவங்க கிட்ட மட்டும் தான் அப்படின்னு நினைச்சு ஒழுக்க ரீதியா ஒழுக்க நீதியில வாழ்ந்துட்டு போற பெண்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால அது போல ஆண்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எச்ச இருக்கு பாருங்க. 400 பொண்ணுங்களுடைய கூட பழகி பேசி ஒன்னா இருந்து தனிமையில அத வீடியோவும் எடுத்து வச்சிருந்து கடைசியில அந்த பெண் இவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு விலக போகும்போது எல்லாரையுமே 1 by 1 வந்து நீ என்ன என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறியா, நம்ம அப்படி இருந்தோம்ல அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுகிட்டயே போட்டு வீடியோ காமிச்சு அதனால நிறைய பணத்தை பிடிங்க. இப்படி ஊற அடிச்சு உலையில போட்டு நீ அப்படி சம்பாதிச்ச நாய் எப்படி கேடுகட்ட பேச்சு பேசிட்டு இருக்கு. கண்ணுக்குட்டியை வந்து வீட்டுல வச்சு வளர்க்கணும், ரோட்ல விட்டு லாரி அடிப்பட்டு சாவும், லாரியில தான் அடிப்பட்டு சாவுனா இவனை செருப்பை கட்டி அடிக்கலாமா இல்லையா? செருப்ப இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல இந்த நாய் பிறந்தனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்க 8 கோடி மக்களுடைய கழிவுல அந்த 8 கோடி மக்களுடைய செருப்பையும் அந்த கழிவுல பின்னாடி போன கழிவுல தொட்டு இந்த நாய் அடிக்கலாமா இல்லையா? இதை விட இன்னும் அசிங்கமா வருது எனக்கு. இதெல்லாம் வந்து பேசுது. அண்ணன் மணித்தல நல்ல வேலை. இப்போ அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வேற நல்ல பெரிய மகன் நல்லவன் வித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இங்க உச்ச நீதிமன்றத்துல கொடுத்ததுக்கு வந்து இவர் வந்து மேல அப்பீல் பண்ணிருக்காரு. எனக்கு வந்து திரும்பி இது வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கிற, உனக்கு தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், அதையே நாங்களும் உறுதி செய்கிறோம் சொல்லிட்டாங்க. தம்பிக்கு ஆயுள் தண்டனை தான் இனிமேல்ட்டு கடைசி சாகர வரைக்கும் வெளியே வர முடியாது.
நாகர்கோவில் காசிக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. மாணவிகள் கல்லூரி செல்லக்கூடிய இளம் பெண்களை ஏமாற்றி காதல் செய்வதாக ஏமாற்றி பல பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து வைத்து அதை வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டி பணம் பறித்துள்ளார். இதை விசாரணை செய்த கீழமை நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்திருந்தது. இந்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரிதான் காசி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு வழக்கு என்பது நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வந்தது. முழுமையான அடிப்படை ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த வழக்கு என்பது விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கியுள்ளது. எனவே கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் மாற்று தலையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்பது இல்லை. குறிப்பாக இளம் பெண்கள், மாணவிகள் என 100க்கும் மேற்பட்ட பெண்களை சீரழித்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதால் அந்த வழக்கினுடைய தண்டனை நாங்கள் உறுதி செய்கிறோம். ஆட்டமாடா ஆடின நீ, பேச்சாடா பேசின நீ. பாப்பா எங்கே பார்த்தாலும் பொள்ளாச்சி பேசிட்டு பொண்ணுங்க என்ன வானத்துக்கு பூமிக்கு பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி. வாய்ப்பு நீங்களே உருவாக்கி கொடுத்துக்கிட்டேன். அம்மா போச்சு அத்தா போச்சுன்னா எப்படி திருப்பி வரும்? சரி, கேஸே தெரியாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஈவன் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணோட அண்ணா வந்து அந்த பசங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகுமே ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, நம்பி போயிருக்காங்க. ஓகே, சரி, அப்போ தெரியல அவங்க தப்பு பண்ணுறாங்கண்ணே. அப்போ வீட்டில் அம்மா அண்ணன் கிட்டலாம் சொல்ல வேண்டியதானே, ஏன் அப்போ ஷேர் பண்ணல? சரி, நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசங்க பண்ணிட்டு நாங்களும் பண்ணுவோம்னா சரி, ஒரு விஷயம் என்றைக்குமே மாற்ற முடியாது நேச்சரை. பசங்க கூட என்றைக்குமே ஃபிசிக்கலி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது என்றைக்கு போது அன்றைக்கி எல்லாமே மாறும். ஓகே, ஏன்னா 4 செவரு பார்த்துருந்த விஷயங்களை 4000 பேர் பார்க்குற மாதிரி டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நீங்கள் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கீங்க பொண்ணுங்க. உங்களுக்கு யூகே கல்ச்சர் தான் வேணால் நீங்கள் யூகேக்கு போங்க. ஓகே, சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம்லாம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் வளர்த்த கண்ணுக்குட்டி ரோட்டுக்கு தான் போவேன்னா ரோட்டில் லாரியில் அடிபட்டு சாக தான் செய்யும். இன்னும் நடக்கணும் மக்களே. இன்னும் இந்த மாதிரி இருக்கிற கேவல ஜென்மங்களுக்கு நிறைய 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 கண்ணுக்கே தெரியாம வெளியே வராத குற்றவாளிகள் எத்தனையோ பேர் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே வந்து இந்த பிரபஞ்சம் வெளியே கொண்டு வரணும். அசிங்கத்தை வந்து நார் அடிக்கணும். அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். இதுதான் ஆண்டவன்கிட்ட வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். உங்கள் முன்னிலையில கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை பார்த்த மாணவிகள், இளைஞர்கள் உஷாரா இருங்க. பெண்மையை இழக்காதீங்க. தாலியை வாங்கிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு சட்ட ரீதியான மனைவி ஆயிட்டு உங்களுடைய பெண்மையை தியாகம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டோன்ட் டூ தட். வேண்டாம் அன்பு உள்ளங்களே, வேண்டாம் குழந்தைகளே, வேண்டாம் மாணவ மாணவிகளே, என்னுடைய ஏஜ்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹம்பிளா சொல்றேன், உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்காக இருக்கிற அப்பா அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓகேவா? அண்ட் தென் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் சொல்றேன், பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகி பிள்ளைங்க கிட்ட வந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. நீ உனக்கு எந்த தப்பு நடந்தாலும் நீ அம்மா வந்து சொல்லலாம். ஏன்னா அம்மா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு எந்த பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் நீ அப்பா வந்து பேசலாம். அப்பா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்னுடைய உடம்புல இருந்து, என்னோட உயிர்ல இருந்து வந்து மலர்ந்த ஒரு பூ. அப்படி இருக்கும்போது உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து கசக்க நினைச்சாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் உனக்கு வந்து பாதுகாப்பு அரணாதான் இருப்போம். உன்னைய தண்டிக்கவோ, உன்னைய திட்டவோ, உன்னைய அசிங்கப்படுத்தவோ மாட்டோம். நீ உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்க எங்க 2 அப்பாவையும் அம்மாவையும் நீ ஒரு ஸ்நேகிதியா, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுமா, பழகுமா. நாங்க எப்பயுமே உன் பக்கம் நிப்போம்டா சாமி அப்படி சொல்லி வளங்க குழந்தைங்கள. ப்ளீஸ் அவங்கள போட்டு வந்து அது இது பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு கொட்டாதீங்க. ஒருத்தவங்க நம்மளே 30 வயசுக்கு மேல, 25 வயசுக்கு மேல பட்டு அடிபட்டதுக்கு அப்புறமா தானே நமக்கு ஒரு சில அறிவே எட்டுதுன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது 16 வயசு 17 வயசு குழந்தைங்களை போட்டு நீங்க டம்ப் பண்ணாதீங்க. ஃப்ரீயா அழகா ஃப்ரீடமா கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகி அந்த பாண்டிங் அப்படி கொண்டு போயிட்டு நல்லபடியா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்களே யாராவது நேசிச்சு கொண்டு வந்து காட்டினா கூட அதை வந்து நல்லா விசாரிச்சுட்டு நல்லபடியா நீங்க அதுக்கு எதிர்ப்பா ஸ்டேட்டஸ் அது இது லொட்டு லொசுக்கு காரணம்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையுடைய வாழ்க்கையும் பிள்ளையுடைய மனநிலைமையும் குலைச்சிடாதீங்க. கடைசியில பிள்ளையே இல்லாம போயிட்டதுக்கு அப்புறம் உட்காந்து அழுவாதீங்க. ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இது பேரண்ட்ஸுக்கு. குழந்தைங்களும் அம்மா அப்பாவுடைய ஃபீலிங்ஸை மதிச்சு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதற்கும் கொஞ்சம் நீங்க கட்டுப்பட்டு அவங்கள ஒபே பண்ணி அவங்க மனசை உடைக்காம நீங்க எந்த விஷயத்தையா இருந்தாலும் பேசி புரிய வச்சு அந்த லைஃப்குள்ள போங்க. வாழ்க்கை மிகப்பெரிய வசந்தமா இருக்கும். தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நான் மேக் பண்ணேன். சோ இந்த மாதிரி இடியட்ஸுக்கு இவனுங்கெல்லாம் வந்து என்ன தண்டனை கொடுக்கறதே எனக்கு தெரியல. சாக கூடாது, ஆனா நிமிஷம் அவங்க வந்து சாகணும். அந்த மாதிரி அப்படியே கொடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பிரசவ வலின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பிரசவ வலியை வந்து ஆர்டிபிஷியலா எதனா இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சு அப்படியே 1 மணி நேரத்துக்கு அந்த பிரசவ வலி இருந்து 1 ஹவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு 24 மணி நேரம் 24 இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி ஒரு தண்டனை ஜெயில சிறை தண்டனையில இப்படி ஒரு தண்டனை உருவாக்கணும். அப்படி ஒரு கேஸ்ல போட்டு அப்படியே வழியிலே அவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கணும். உடனே செத்துறக்கூடாது அந்த மாதிரி ஆளுங்க. அந்த மாதிரியான ஒரு தண்டனை எல்லாம் வந்து அமல்படுத்தணும். எனக்கு அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு வெறி வருது எனக்கு இந்த விஷயங்களை கேட்கும்போது. சரி அன்பு உள்ளவர்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன்.